வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தனி மனிதனின் செல்வாக்கு எப்படி ஒரு ஆட்சியை மாற்றியது என்பதற்கு சிறந்த உதாரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திமுகவின் அசைக்க முடியாத தூணாக இருந்த அவர் அந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட போது ஒரு புதிய வரலாறு பிறந்துச்சு. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆதரவோடு உருவான இந்த கட்சியின் பின்னணியில் இருக்கும் அதிரடி அரசியலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1950களில் இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் முக்கிய முகமாக இருந்தார். அண்ணாவின் இதயக்கனியாக திகழ்ந்தவர். தன்னோட திரைப்படங்கள் மூலமாக திமுகவின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். 1967 திமுக ஆட்சியை பிடிக்க எம்ஜிஆர் அவர்களோட பிரபலம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அண்ணாவின் மறைவிற்கு பின்னாடி கருணாநிதி அவர்கள் முதல்வராவதற்குமே எம்ஜிஆர் உறுதுணையாக இருந்தார். ஆனால் காலப்போக்கில் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட தொடங்குச்சு. கட்சியின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் நிதிநிலை மற்றும் மாவட்ட செயலாளர்களின் சொத்து விவரங்களை கணக்கு கேட்டார். இது கட்சிக்குள்ள பெரும் புயலை கிளப்புச்சு. 1972 அக்டோபர் மாதம் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். கணக்கு கேட்டதற்காக ஒரு பொருளாளரை நீக்குவதா என்று தமிழகம் முழுவதுமே தொண்டர்கள் கொந்தளிச்சாங்க. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி எம்ஜிஆர் முறைப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அண்ணாவின் பெயரையும் அவர் காட்டிய கொள்கைகளையுமே தாங்கி இந்த ஒரு புதிய இயக்கம் உருவாச்சு. அண்ணாவின் உருவம் பொறித்த கருப்பு சிவப்பு கொடி. 1973 நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஒரு புதிய கட்சி ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. இது அதிமுகவின் எழுச்சிக்கு அச்சாரமாக அமைந்தது. 1977 அதிமுக முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். சத்துணவு திட்டம், இலவச சீருடை, கல்வி மேம்பாடு என ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் 1987 எம்ஜிஆர் அவர்கள் மறையும் வரை அதிமுகவை தமிழகத்தில் வீழ்த்த யாராலையுமே முடியலை. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி இரண்டாக பிரிந்தாலுமே ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் மீண்டும் வலுவான சக்தியாக உருவெடுத்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்சியை இரும்புக்கரம் கொண்டு வழிநடத்தினாங்க. அதன் மூலம் அம்மா உணவகம், விலையில்லா அரிசி என பல மக்கள் நலத்திட்டங்களை வழங்கினாங்க. அவரது மறைவுக்கு பின்னாடி பல சவால்களை சந்தித்தாலுமே இன்னைக்கும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலத்தோடு இயங்கி வருது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த தலைவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி இது. அதிமுகவின் வரலாறு என்பது ஒரு கட்சியின் வரலாறு மட்டும் கிடையாது. அது சாதாரண சாமானிய மக்கள் அரசியலில் பெற்ற வெற்றியின் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.